நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி வணக்கம். இன்னை நம்ம இதை பார்க்கணும்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் அதிக பேர் இந்த மேப் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேப் யூஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. இதில் நான் என்ன கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய இடத்துல நெட்வொர்க் இல்லாமல் இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களோட மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் இல்லாமல் இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? இன்டர்நெட்டை விடுங்க, மொத்தத்திலே டவரே இல்லாமல் இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேப் யூஸ் பண்ண முடியுமாங்க? நிச்சயமாக யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைன் மேப் நமக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நமக்கு நிச்சயமாக தெரியும். இந்த இடத்துல போயாச்சுன்னா நெட்வொர்க் இருக்காது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் இந்த மேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு மேப்பை வந்து ஜூம் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து மதுரை போய்ட்டு கொடைக்கானல் பக்கத்தில் நான் ஒரு ஏரியா போகணுன்னு நினச்சிருக்கேன். இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இடங்களில் வந்து சிக்னல் கிடைக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். மேலே வந்து நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் கார்னரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆஃப்லைன் மேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆஃப்லைன் மேப்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டே வரும். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய இடத்த வந்து காமிக்குது. இப்போது அந்த கொடைக்கானல் நமக்கு இப்போ இந்த கொடைக்கானல் தான் தேவை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொடைக்கானல் எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இப்போ மதுரையிலேருந்து கொடைக்கானல் போய் கொடைக்கானல் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இவ்வளோ இடமும் நமக்கு தேவை இருக்குது. ஸோ நான் இவ்வளோவுமே பக்காவாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 160 MB ஆஃப் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்துடும். நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். முக்கியமான இடங்களை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்லைன் மேப்ஸ் வரும். இந்த ஆஃப்லைன் மேப்ஸை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதுக்கு கீழே வந்து நீங்கள் எத்தனை மேப்பை வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுருக்கும்போது அந்த மேப்பை வந்து நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே இந்த மேப் வந்து உங்களுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல எந்த இடம் போகணும் அப்படிங்கிறது வந்து சூஸ் ஸ்டார்ட் லொக்கேஷன் தென் சூஸ் டெஸ்டினேஷன் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுடன் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ.